அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/12/2024, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் கார்த்திகை 16ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் இன்னா செய்யாமை, குறள் 315. அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய், தம் நோய் போல் போற்றா கடை. தெளிவுரை. பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல எண்ணி காப்பாற்றாவிட்டால் ஒருவன் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்கள் அம்மா பொருளாதாரம் அல்லது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை தருவார்கள். என்று குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். இன்று வீடு அல்லது நிலம் தொடர்பான வழக்குகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் கருத்து வேறுபாடு கொண்டு இருப்பது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். உங்கள் நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நண்பர்கள் இருக்கும் வரை நாம் முன்னேற முடியாது என்று நீங்கள் இன்று உணரும்போது புரியும். இன்று நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதுவும் முடிந்த வரையில் நண்பர்களை சந்திக்காமல் இருப்பதுவுமே நலமாகும். இதற்கு முன் வாழ்ந்த அவமானப்பட்ட அனைத்தும் கண்முன்னே வரும். புலம்பி தீர்க்கத்தான் போகிறீர்கள். என்று விளையாட்டுத் துறையில் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற்றவர்கள் அரசினால் பாராட்டும் பதவியும் கிடைக்கும் காலம் இது. அடுத்த போட்டிக்கு வெளிநாட்டுக்கு போகவும் அங்கே அவர்கள் கலந்து கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுவார்கள். குழந்தை இல்லை, பல வருடமாகியும் 2 முறை IVF மூலம் முயன்றும் பலனில்லை என்பவர்களுக்கு இது நல்ல காலம். குழந்தை பிறப்பு பற்றி ஜாதக அமைப்பு என்ன சொல்கிறது என்பதை பிறப்பு ஜாதகத்தில் கணிக்க முடியும். பலருக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமானாலும் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு உண்டு என்பதையும், சிலருக்கு மருத்துவ உதவி மூலம் மட்டுமே குழந்தை கருத்தரிக்க முடியும் என்பதையும், இவற்றை பற்றி அனைத்துமே ஜாதகம்தான் நமக்கு சொல்லிவிடுகிறது. பிறகு எதற்கு மனக்குழப்பம் மற்றும் காலம் விரயம் கூட? நீங்கள் சரியான ஜோதிடரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில், இதை பற்றிய தெளிவு இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட எதுவும் இல்லை. ஃபேஷன் மற்றும் ஆடை காமர்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இப்பொழுது நன்றாக ஆர்டர் வரும். அதன் மூலம் வருமானமும் கிடைக்கும் காலம். வெளிநாட்டில் இருந்த மகன் மற்றும் மகள் ஊருக்கு திரும்பி வர காத்திருக்கிறீர்கள். விஷயத்தை கேட்டதில் இருந்தே மிகுந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு. இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நரம்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள் ஏற்படும். கால் ஆணி, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, கருக்கழைதல், தசை பிடிப்பு, வீக்கம், அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் யோகா சென்டர், பூஜை சாமான் கடைகள், சத்தம் வரும் மிஷின் இருக்கும் இடங்கள், மருத்துவ வார்டு, குப்பை மேடு, முனீஸ்வரன் கோயில், மண்குவியல், பழைய கட்டிடம், டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சுபலக்ஷ்மி, சரோஜா, அண்ணாதுரை, கமலினி, தயாநிதி, உலகநாதன், ராஜசேகர், அபி, வாசுகி, மாலினி, சசிகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், காளான், பீட்ரூட், கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். மோர்குழம்பு பிரதானமாக இருக்கும். இன்று ப்ளூ, ஆரஞ்சு மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.